இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தைக்கு போகணும். சரி, ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு என்னென்ன காயெல்லாம் இருக்குது, என்னென்ன காயெல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டோம்னா காய் வாங்குறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கில் இறங்கிட்டேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, முக்கால்வாசி தேவையில்லாத பொருளை தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு டம்ப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருக்கேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு. ஃப்ரிட்ஜெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாப்பா 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சந்தைக்கு கிளம்பிட்டேன். கடையிலெல்லாம் காய் வாங்கினோம்னா காய் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. காசுமே ரொம்ப அதிகமாக செலவாகுது. சந்தையில் போய் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா காசு கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகுது. ஒரு வாரம் வாங்கினோம்னா அடுத்த வாரம் கூட சந்தைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் போய்க்கிறேன். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறேன். இல்லை சப்போஸ் வாங்கின காய் ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் சந்தைக்கு போய்க்கலாம். வீட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் சந்தைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சந்தைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, மளிகை கடைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, எங்கூட இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற வேலைக்கு எப்போவுமே சுகஸ்தி வந்துருவா. அவளுக்கு அந்த வேலை ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க எங்கள் ஊரில் இந்த காய்கறி எல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம். மல்லி 10 ரூபா, புதினா ஒரு கட்டு 10 ரூபா, பாவக்காய் 20 ரூபா, பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா இது எல்லாமே கூறு 20 ரூபாய்ன்னு சொல்லி எல்லாமே 20 ரூபாய்க்கு இட்டு வந்தேன். முட்டைக்கோஸ் மட்டும் ஒரு முட்டைக்கோஸ் 20 ரூபா, 2 முட்டைக்கோஸ் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். சிறுகீரை 2 கட்டு 30 ரூபா, சின்ன வெங்காயம் நல்லா முட்டா பெருசாகவே இருந்தது. 1 கிலோ 35 ரூபாய்னாங்க, 3 கிலோ 100 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்துட்டேன்.